வெல்கம் டு ராம்நாட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ராம்நாட் ரெசிபீஸில் ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் குருமா தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ரைஸ் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இப்போ இந்த வெஜிடபிள் குருமா எப்படி செய்யணும்னு நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் பச்சை பட்டாணியை ஒரு 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஊறட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் போதும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து 2 சின்ன தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து 1/4 கப் தேங்காய் கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே அரை தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி சோம்பு, இது 2 வறுபட்ட உடனே 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினாலே போதும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், அரை கரண்டி மிளகாய்த்தூள், 1 கரண்டி மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதும். கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி 1/2 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக மல்லித்தழை தூவி குக்கரை 3 விசில் வர மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ குக்கர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளோட வெஜிடபிள் குருமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். குருமா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாட் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.